இந்த ராசிக்காரங்க எல்லாரையுமே ரொம்ப எளிதா நம்பிருவாங்க. எதிரிகள கூட நண்பராகக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த மீன ராசி அன்பர்கள சொல்லலாம். தனக்காரகன அதிபதியாக கொண்டவங்க, குருவ ராசிநாதனாக கொண்டவங்க, நட்புக்கும், பாசத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த மீன ராசி அன்பர்கள சொல்லலாம். உழைப்புக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க. எல்லார்கிட்டயுமே ஒரு மனித நேயத்தோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி இந்த ராசிக்காரங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப உண்மையாகவும், நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையுமே அப்படிதான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மாதத்தில் செய்யுங்க, மறக்காமல் செய்யுங்க. அது என்ன அப்படின்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா ஆண் தெய்வத்துக்கு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் பெறலாம். அதோட கூட வீட்டில் கோபூஜை செய்யுங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கோபூஜை செஞ்சு நீங்கள் தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால தான் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வீட்டில் கோபூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம பாரம்பரியமாக இப்போ வழக்கத்தை மாற்றிட்டோம். அதே நேரத்தில் அந்த பசுமாட்டுக்கு எங்கடா போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் கோபூஜை செஞ்சு தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் தொடங்குங்க ஒரு காரியத்தை, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக அமைப்புகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவ போய் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. எதுலையுமே சிக்கிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கவனமாக இருந்தீங்கன்னா சிக்க மாட்டீங்க, கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சிக்கினதுக்கப்புறம் கோபம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நிறைய கோபம் வரும், குடும்பத்துக்குள்ளேயும் வேலையிலையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அதே மாதிரி செலவுகள், ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குங்க. யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம். ஆன்மீகத்தில் இறங்குனீங்கன்னாவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த மன நிம்மதி கிடைச்சிச்சுனாவே எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்களை, தொழில் ரகசியமாகட்டும், வேலை ரகசியமாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். இதை தான் அடுத்தது நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு முன்னாடியே அதே தொழிலை உனக்கு முன்னாடியே ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அது உங்களுக்கு ஒரு சில நஷ்டத்தை தரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ரகசியங்களாகட்டும், வியாபார ரகசியங்களாகட்டும் வேறு யாருக்கிட்டையும்
அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி ஏதாவது பெருசாக முதலீடு போட வேண்டாம். இல்லை அப்படி அவங்கள நம்பி நீங்கள் முதலீடு போட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவே பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். ஏன்னா மனோதைரியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நம்ம இதில் முதலீடு போட்டோம்னா ஓரளவுக்கு லாபத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் இருக்குது. இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் போடுற முதலீடு ஒரு சில இடத்துல உங்களுக்கு செலவாகவோ கெட்ட பேராகவும் வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு தொழிலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் கையாளும் போது கவனமாக இருங்க. பேசும் வார்த்தையிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தந்தையார் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை நோகிறபடி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. உங்களையே அறியாமல் உங்களுக்கு பொதுவாகவே யாருடைய மனதையும் நோகடிக்கிற மாதிரி பேசுறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் திடீர்னு கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. அது உங்களுடைய தந்தையோட மனதை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா கேது பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது பஞ்சமஸ்தானத்துக்கு மாறும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பொருள்கள் ஏதாவது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உடையிறதுக்கோ அல்லது மிஸ் ஆகிறதுக்கோ ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதிகமான உழைப்பை போடுவீங்க. ஆனால் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு நீங்கள் செயல்படுற காரியங்கள் ஓரளவுக்கு லாபத்தை பெறும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போடுங்க. பணிசுமையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாகவும் பணிசுமை அதிகமாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருங்க. வேகமாக செயல்படுவீங்களே ஒழிஞ்சு விவேகமாக ஒரு சில இடத்துல செயல்பட மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். கொஞ்சம் விவேகமாகவும் செயல்படுங்க. லாபம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் தோணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு அளவுக்கு தசாபத்தி கோச்சார ரீதியான பலன்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக தொடர்பான ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். சக ஊழியர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த உதவி கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்கிட்ட கூட குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அங்கங்கே கவனிச்சிக்கிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் வரும். கொஞ்சம் பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த வரன் அமைகிற நேரத்தில் பேச்சை கொஞ்சம் அவசரமாக தடிமனான வார்த்தைகளை அரட்டியாவது விட்டுட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனையாக முடிஞ்சிடும். அப்புறம் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த நண்பர்லாம் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம். முக்கியமான வேலையை உங்களை நம்பி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்கிறது நல்லது. நீங்கள் மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
குறித்த நேரத்தில் விதையை விதைத்து அறுவடை செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை பெறலாம். விளைபொருள்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழல் இருக்குது. அதே சமயம் கால்நடைகள் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். மாற்றுப் பயிர்கள் மூலிமா ஓரளவுக்கு மகசூலாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக கலைஞர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் மன உறுதியோடு இறங்குவீங்க. மன உறுதியோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விளையாட்டில் ஆர்வம் வரும். அதே நேரத்தில் விளையாட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.